திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 199, அதிகாரம் பயனில சொல்லாமை. இது ஒரு ஜென் கதை. டோகன் என்னும் ஒரு ஞானி இருந்தார். அவர் சிறந்த அறிஞர். அவரை கண்டு தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு. ஒரு நாள் பல நாடுகளுக்கு பயணம் சென்று அங்குள்ள ஞானிகளுடன் வாதம் செய்வதையே இயல்பாக கொண்ட ஒரு ஞானி அங்கே வந்திருந்தார். அன்றைய இரவு பொழுதில் வாதம் செய்வதற்காக டோகனை சந்தித்தார். பிறகு தனது வாதத்தை தொடங்கினார். டோகன் எதுவும் பேசவில்லை. அவர் பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். வந்திருந்த ஞானி, இந்த உலகமே மாயை, இந்த உலகம் ஒரு பொய், இங்கே எஞ்சி நிற்பது வெறும் சூனியம் என்றார். அப்படியா என்றார் டோகன். புத்தர், பௌத்தம், மனம் எல்லாம் வெறும் சூனியம் என்றார். டோகன் அப்போதும் எதுவும் பேசவில்லை. இவ்வுலகில் அறிஞன் என்பதும் பொய், முட்டாள் என்பதும் பொய், ஞானம் அஞ்ஞானம் என்பதெல்லாம் வீண் கற்பனை, நிலையானது சூனியம் என்று வாதத்திற்கு வந்தவர் சம்பந்தமில்லாமல் ஏதேதோ பேசுவதை உணர்ந்து கொண்டார் டோகன். அவர் பேசி முடித்ததும் தனது கையில் இருந்த ஊன்றுகோலை எடுத்து ஓங்கி அவரது மொட்டை தலையில் அடித்தார். ஓ என்று அலறி, ஏன் என்னை அடித்தீர்கள் என்றார் வாதத்திற்கு வந்த ஞானி. அதற்கு டோகன், உம்மை போன்று ஒரு துறவியிடம் இப்படிப்பட்ட பேச்சை நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். அடி, வலி, நீங்கள் போட்ட கூச்சல், அதன் பின் ஏற்பட்ட கோபம் எல்லாமே மாயைதானே? இவையெல்லாம் சூனியத்திலிருந்து வெளிப்பட்டதா? சூனியம் கூச்சலை வெளிப்படுத்துமா என்றார். உடனே திகைத்து போனார் வந்திருந்த ஞானி. பயனற்ற மொழிகளை மறந்தும் தெளிந்த தூய அறிவுடையார் பேச மாட்டார்கள் என்பதை பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயனற்றது பேசினால் வாழ்வின் சரிவு, பயனுள்ளது பேசினால் அறிவின் தெளிவு.